ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் எங்கிட்ட தொடர்ந்து கேட்குற கொஷின் பார்த்திங்கன்னா, நாங்கள் மண்ணிலேயே செடி வச்சுருக்கோம், எங்களுக்கு பூ கரெக்டாக வரமாட்டேங்குது, நீங்கள் பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வச்சுருக்கீங்க, அழகழகாக பூக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுவும் ரெகுலராக பூக்குது எப்படின்னு கேட்டிங்க. ஸோ நம்ம டெய்லியுமே சமைப்போம், சமைக்கிறப்ப வந்துட்டு நிறைய வேஸ்ட் வரும். வெங்காயத்தொல்லி, ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டு, டீ தூள், அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, அது எல்லாமே தொடர்ந்து காலையில் நீங்கள் போட்டுட்டு அதில் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஈவினிங் வரைக்கும் வச்சிங்கன்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கி நல்ல ஹெல்த்தியான வாட்டராக மாறிடும். நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா செடிகள் எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும், பூவும் சூப்பராக பூக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்களா என்னோடய செடியில் 2-3 பூ இருந்துச்சு. ஸோ எல்லாமே பறித்து குட்டீஸ்க்கெல்லாம் வச்சு விட்டாச்சு. சிவனோட ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்திருந்தோம். ஸோ எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று வச்சு விடுங்கன்னு சொன்னால், ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே வச்சு விட்டாச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ட்ரிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீட்டு செடியில் பூ இருந்தாவே மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.